ஹாய் உறவுகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரமதான் பெருநாள் ஈதுல் ஃபித்ர் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக சிஸ்மா அதிராம்பட்டினம் மக்கள் ஆஸ்திரேலியாவிலே கொண்டாடிய ஈதுல் ஃபித்ர் கேதரிங் நிகழ்ச்சி குறித்த ஒரு முழு தொகுப்பு வீடியோ. இந்த வீடியோவை அதிரை என் ஷஃபாத் தொகுத்து வழங்கியிருக்கிறார். பார்த்து மகிழுங்கள். अस्सलाम वालेकुम. சும்மா ஒரு ஊர் அப்டேட்டுக்காக வீடியோ எடுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். ஊர் யூடியூப் சேனலில் போடுறதுக்கா வந்தால் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். हेलो बॉयज, अस्सलाम वालेकुम. अस्सलाम वालेकुम का. अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह. ஆமாம் இன்ஷா அல்லாஹ். ஆமாம் அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பேசுறது மைக் எடுத்தது இருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் பேட்டி எடுப்போம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பு உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் சிஸ்மா சார்பாக ஈத் மிலன் சந்திப்பு இன்றைய தினம் ஏற்பாடாகி இருக்கிறது. அதற்கு நம்மூரை சார்ந்த மேலும் வெளியூரை சார்ந்த நபர்களும் 200க்கும் மேற்பட்டோர் இன்று கூடி அவருடைய மகிழ்ச்சியை இங்கு சந்தோஷமாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் உறவினர்களை சந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடம் ஒரு 3 கேள்விகளை கேட்கப் போகிறோம். மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்ல வந்துருச்சு ஒரு சட்டி வந்து வலைக்கம் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத். உங்களுடைய பேர், நீங்கள் எத்தனை வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க, உங்கள் சொந்தங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்ன ஈத் செய்தி இல்லை ஈத் வாழ்த்து சொல்ல இருக்கீங்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள். என் பேர் இர்ஷாத் அஹ்மத். நான் ஆஸ்திரேலியாவில் 16 வருஷமாக இருக்கேன். அப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் பார்க்குற எல்லாருக்கும் ஈத் முபாரக். நாங்கள் இங்கே வந்து வருஷம் ஒரு 12 வருஷமாக இதே மாதிரி ஈத் கேதரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று வந்து இந்த ஈத் கேதரிங்கு. நம்ம ஊர் சார்ந்தவங்க, தமிழ் கம்யூனிட்டி சார்ந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஆஃப்டர் ஈதுக்கு அப்புறம் ஒரு வீக்கெண்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சு லன்ச்சு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்கோம் இங்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சர்புதீன். அதிரை மக்களுக்கு ஓரளவு எனக்கு தெரியும். நான் வந்து 2009 ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். நான் வர்றதுக்கு முன்னாடி நண்பர் மீரா சாஹிப் எனக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஒரு மொழி 2002லேருந்து இங்கே இருக்கிறாங்க. அவங்களும் ஃபேமிலியோட நல்லா இருக்கிறாங்க. இங்கே வந்து இப்போ கெட்டுகெதர் பண்ணுறாங்க சிஸ்மா சார்பில். சம்சுல் இஸ்லாம் சங்க மொஹல்லாவாசிகளுடைய பேரில் இயங்கக்கூடிய சிஸ்மா என்ற அமைப்பு சார்பில் மக்கள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி பண்ணுறாங்க. இதில் வந்து விருந்தோம்பல் நடக்குது. இதில் நம்ம அதிராம்பட்டினத்தில் அனைத்து மொஹல்லாவில் உள்ள நண்பர்களையும் கூப்பிட்டு அழைச்சி இங்கே விருந்தோம்பல் செய்கிறாங்க. வெளியில் உள்ள நண்பர்களையும் வெளியூர் நண்பர்களையும் அழைச்சி செய்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து லொஹர் தொழு எல்லாம் ஒன்றா தொழுனாங்க. இப்போ வந்து லஞ்சு உணவு பரிமாற போகிறாங்க. முன்னாடி நாங்கள் வந்த புதுசில் ஒரு 5-6 ஃபேமிலி இருந்த இடத்துல இது மாதிரி கூட முடியலை. இன்றைக்கி
கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேமிலியாவது இருக்கும். குடும்பம் அல்லாமல் தனித்து பேச்சுலராக வந்து ஒரு 100 பேர்கிட்ட இருக்கிறாங்க. எல்லாரையும் ஒன்று கூடி எல்லாரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சி பண்ணுறாங்க. பெரிய சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் துவா செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. என் பேர் மீரா சாஹிப். நான் வந்து 2002 இங்கே வந்தேன். துபாயிலேருந்து மைக்ரேட் பண்ணி வந்தோம். நாங்கள் வரும்போது ஒரு 4-5 ஃபேமிலி தான் இங்கே இருந்துச்சு. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அது பல்கி பெருகி கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஃபேமிலியாக இருக்குதோ. இப்போ நம்ம அதிராம்பட்டினம் மக்கள் வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கிறாங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது, சந்தோஷமாக சொல்கிறது அதான், நாங்கள் எந்த கூட்டத்துக்கு, எந்த ஆர்கனைசேஷன் கூட்டத்துக்கு நாங்கள் போனாலும் அதிராம்பட்டினம் மக்கள் தான் மெஜாரிட்டியாக இருப்போம். அதில் நமக்கு ஒரு ப்ரௌடாக சொல்லிக்கிறது. அதே மாதிரி இங்கே உள்ள ஆட்களும் சொல்லுவாங்க, என்னப்பா எங்கே போனாலும் அதிராம்பட்டினம் ஆளுக்கு தானப்பா இருப்பீங்கன்ட்டு. அது சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அனைவருக்கும் ஈது பெருநாள் வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பேர் உதுமான் கனி. ஷார்ட்டாக ஒரு மௌலானாண்டு ஒரு நிக் நேம் ஒன்று இருக்கும். ஏன்னா ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நான் 2019 இங்கே ஆஸ்திரேலியா வந்தேன். இப்போது ஃபேமிலியோடு தான் நான் இருக்கிறேன். என் சொந்த பந்தங்கள் நிறைய பரவி இருக்கிறாங்க ஆஸ்திரேலியாவில். கூட பிறந்த தங்கச்சி ஃபேமிலி இருக்குது. நான் மற்ற மச்சான் ஃபேமிலிகள் இது மாதிரி பரவலாக இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்த புதுசில் எப்படின்னு சொன்னாக்கா யார் இருப்பா என்னான்னு சொல்லிட்டு ஒரு தவிர்ப்பு இருந்துச்சு. இங்கே வந்த பிறகு தான் தெரியுது ரத்த பந்தம்லாம் நிறைய இருக்குதுண்டு. மேலும் மேலும் நம்ம ஊர் அதிரை மக்கள் வந்து பரகணும், மேலும் மேலும் எல்லோரும் இங்கே வந்து நமக்குன்னு ஒரு பெரிய இன்னும் இதை விட இந்த அசோசியேஷன் வந்து குரூத்தப் ஆகணுன்ற ஒரு ஆசை. அல்ஹம்துலில்லாஹ். இதை கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி எல்லா மக்களும் ஆண் பெண்கள் பிள்ளைகள் குழந்தைகள் குட்டிகள் பேரம்பேத்திகள்னு சொல்லிட்டு எல்லோரும் கூடியிருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மேலும் மேலும் பரகிறதுக்கு ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு வந்து நல்ல கருணை புரியணும். எல்லா மக்களுக்கும் எங்கள் ஃபேமிலியாக சார்ந்த மற்ற எங்கள் அதிரை மக்கள் சேர்ந்த எல்லா மக்களுக்கும் வந்து ஈது ஃபித்ருடைய நன்மைகள் கிடைக்கணும், சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடணும். எல்லாரும் வந்து ஒற்றுமையாகவும் இதே போல் என்றென்றும் ஒற்றுமையாக இருக்க நான் விரும்புகிறேன். அல்லாஹ் அதுக்கு அருள் புரியணும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து சாலம் இது 2017 வந்தேன். இன்னையோட வந்து 8 வருஷம் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் இது முபாரக். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. என்னுடைய பேர் மஹபூப் அலி. நான் வந்து 2019 இங்கே வந்தேன். 6 வருஷம் ஆயிடுச்சு. ஈத் செய்தியாக சொல்லக்கூடியது என்னென்னு சொன்னால், தக்கபல்லாஹு மின்னா மின்கும், அந்த துவா வந்து ரொம்ப முக்கியமான துவா. பெருநாளைக்கு பிறகு ஓதக்கூடிய துவாவில் அதுவே என்னுடைய வாழ்த்து செய்தியாக நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லா நேரங்கள்லையும் அல்லாஹ் தாலாவுக்கு எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை நெருக்கமாக இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம வெற்றியை வந்து உணர முடியும். அந்த ஈமானுடைய ருசிங்கிறது வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய அந்தஸ்தில் கொண்டு போய் விட்டுரும். இது வந்து என்னுடைய மாணவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஈத் செய்தியாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்மாவுடைய ஒரு அமைப்புகளை பற்றி, அதனுடைய முயற்சிகளை பற்றி உங்களுடைய கருத்து? இது போல் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்டினெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு நிர்வாக அமைப்பு செஞ்சு மக்களுக்கெல்லாம் ஒன்றாக கூட்டி இது போல் ஒரு ஒன்றிணைப்பு செய்கிறது வந்து மிக அந்த நாடுகளில் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இவ்வளோ கடினமானது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சூழ்நிலை எல்லாரையும் நம்ம மக்களையெல்லாம், நம்ம சமுதாய மக்களெல்லாம் ஒன்றிணைச்சு அவங்க செய்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் பலவிதமான விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது வந்து பிளட் டொனேஷன், அதே போல் வந்து க்ளீனப் ப்ரோக்ராம், அதே போல் வந்து தமிழ் கிளாஸஸ்ஸு, இது மாதிரி வளரக்கூடிய பிள்ளைங்களையும் மையமாக வச்சு ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மிக பாராட்டக்கூடிய ஒன்று. இந்த டயத்தில் அது கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நல்ல இலக்கை நோக்கி அது அடையும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தக்கபல்லாஹு மின்ஹா வ மின்கும். அதிராம்பட்டினம் சார்பாக இங்கே சிஸ்மா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது பெரிய விஷயம். நான் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே உள்ள ஏற்பாடுகளும் சரி, நம்ம ஊர் மக்களும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது குடும்ப ஃபீலிங்காக இருந்தாலும் இங்கே வந்து பார்க்க போகும்போது சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங்கு, அந்த ஒரு சில நேரங்களில் மறந்து போகுது. அந்த கவலைகளும் சரி எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இங்கே உள்ள ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்மா உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு கடந்து வந்து நம்ம செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அது முன்னேற்பாடாக செஞ்சு ஈவெண்ட்டு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அமீரத்தில் நான் இருந்தனால எனக்கு அதை பற்றின சில அனுபவங்கள் இருக்குது. ஆர்கனைஸ் பண்ணுறதும் சரி, அதுக்குள்ள புக்கிங்கு, ப்ரியாரிட்டி புக்கிங் ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட். அதில் அல்ஹம்துலில்லாஹ் அது விஷயமாக ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்லேயே இதில் மேலும் மேலும் நல்ல பெரிய ஈவெண்ட்டில் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வேண்டிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிலால். நான் 2020 வந்தேன் ஆஸ்திரேலியாவுக்கு. கடந்த 5 வருஷமாக அங்கே நான்
வந்துட்டு இங்கே இருந்துட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈத் வந்து எல்லாம் போல் நம்ம ஊர் மக்கள் அனைவரும் மற்ற எந்தெந்த கண்ட்ரியில் இருக்கிறோமோ இதே மாதிரி ஒரு ஈத் கேதரிங் பண்ணி நம்மளுடைய மக்களை வந்து நம்மளுக்குள்ளே சந்திக்கணும்னா அது ஒரு ஒரு கனெக்டிவிட்டியை நம்மளுக்கு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தை விட்டு ஊர்லேருந்து குடும்பத்தை விட்டு எவ்வளோ பேர் வெளியே இருந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து ஒரு அலோனாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் இருக்கிற மக்கள் வந்து இதே மாதிரி ஈத் கேதரிங் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் பஷீர். நான் வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு 18 வருஷமாக இருக்கிறேன். ஆபனில் தங்கியிருக்கிறேன். பெருநாள் வழியே இங்கே வந்து எல்லாருக்கும் ஊரில் உள்ள எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் ஊருடைய பிரிவை ஃபீல் பண்ணாத அளவுக்கு இங்கே வந்து நாங்கள் எல்லா ஊர் மக்களோட பெருநாள் சந்தோஷமாக கொண்டாடினோம். நம்ம ஊர் மக்களை பொறுத்தவரை நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். உறவுகளை பிரிந்து இருந்தாலும் இரத்த உறவுகளை பிரிந்து வாழக்கூடிய அந்த ஒரு இது இருக்கத்தான் செய்யுது. அனைவருக்கும் பெருநாள் நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷம். சிஸ்மாவுடைய இந்த கேதரிங்கை பற்றி உங்களுடைய கருத்து? அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிஸ்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த நாட்டில் இயங்கி வருது. நம்ம மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பாலமாக இருக்குது சிஸ்மா. இதன் மூலமாக நமது ஊரை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நமது தமிழ் மக்கள் தமிழ் முஸ்லீம் உறவுகளோட நிறைய நெருங்கி பழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்குது இந்த சிஸ்மா. அதனால் சிஸ்மாவுக்கு கண்டிப்பாக பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். மென்மேலும் மக்கள் இதில் வந்து இணைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஃபைசல். நான் அங்கே சிட்னியில் 7 இயர்ஸாக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே சிஸ்மா ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். மிஸ்டர் தாஜுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் தாஜுதீன். நாங்கள் சிட்னியில் 5 இயர்ஸாக இருக்கேன். இங்கே இயர்லி ஈத் செலிப்ரேஷன் பண்ணுவோம் சிஸ்மா சார்பாக. அல்ஹம்துலில்லாஹ் நல்லாயிருக்கும். எல்லோரும் வருவாங்க, எல்லோரும் பங்களிப்பாங்க. எல்லாருக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம கூட இருக்கக்கூடியவங்க வந்து சிஸ்மாவுடைய பொருளாளர் மிஸ்டர் ஜாவித். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஜாவித். நான் ஆஸ்திரேலியாவில் 8 வருஷமாக இருக்கிறேன். ஆபனில் தான் தங்கியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த கேதரிங் வந்து ரொம்ப அருமையாக போச்சு. வருஷம் இதை வந்து ஒரு தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். இப்போது கம்யூனிட்டி நல்லா பெருசாக இருக்குது. மக்கள் நிறைய வந்திருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் எல்லோரும் சொன்ன மாதிரி சொந்தங்களை பிரிஞ்சு வாழ்ந்தாலும் இங்கே எல்லோரும் ஒருங்கிணைச்சு இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறது, நம்மளோட அமல்களை செய்கிறது, அந்த விதத்தில் இது ரொம்ப நன்மையாக அமையுது. எல்லாருக்கும் ஊரில் எல்லாருக்கும் ஈத் முபாரக். என் பேர் நீனா முகமது. ஷார்ட்டாக அஜ்வானி நடக்க போடுவாங்க. ஹாஸ்டலில் ஒரு 8-9 வருஷமாக இருக்கிறேன். உறவுகளை பிரிஞ்சிருந்தாலும் பிரிஞ்ச மாதிரி தெரியலைங்க. எல்லா உறவுகளும் இங்கே தான் இருக்கிறாங்க. மொஹல்லா வாசிகள் எல்லாருமே. எல்லாருக்கும் ஈத் முபாரக். ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே வந்து 2018 வந்தேன். இது எல்லாருக்கும் இனிய ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். என்னோடய கருத்து வந்து என்னென்னா, எல்லாரோட பகைமையெல்லாம் மறந்து எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு கம்யூனிட்டியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்மாவில் இன்றைக்கி வந்து ஈத் கேதரிங் நடத்தணும். எல்லா தரப்பு மக்கள் வந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த சந்தோஷம் என்றைக்குமே நிலைக்கணும். நம்மளுக்குள்ளே உள்ள பகைமைகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எல்லோரும் இந்த துனியா வாழ்க்கை சின்ன வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அடுத்தவங்க சொல்கிற மாதிரி பேர் சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டு நம்ம போயிடணும் இந்த உலகத்துக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நான் 5 வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். என்னுடைய பேர் ஜமால் முகமது. நான் ஈதுடைய செய்தி என்னென்னா, எல்லோரும் ஒன்றா கூடி பரஸ்பரமாக ஈது முபாரக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு மேற்கொண்டு நம்ம ஃபர்தராக நம்ம ஃப்யூச்சர்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மேற்கொண்டு நம்ம ஆஸ்திரேலியாவில் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு உள்ள முயற்சிகளை செய்துவோம். என் பேர் முகமது ரியாஸ். நம்ம வந்து கும்பகோணம் ஊர். நம்மளுக்கு இங்கே ஒரு 2 வருஷமாக இங்கே இருக்கோம், கம்பெனியில் இருக்கோம். நம்ம சிஸ்மான ஒரு அமைப்பு ஒன்று வந்து இங்கே தெரியாது எனக்கு. நம்ம ஊர் மூலியமாக தான் இங்கே தெரியும் நம்மளுக்கு. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். நம்ம வந்து இப்போ நோம்பு நேரத்தில் நமக்கு இஃப்தார் நிகழ்ச்சிலாம் நீங்கள் பண்ணிங்க அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிகழ்ச்சி தான் நம்மளுக்கு வந்து ஒரு இவ்வளோ மக்கள் நம்மளுக்கு இஸ்லாமிய மக்கள் இங்கே இருக்காங்க,
தமிழ் முஸ்லீம் இருக்காங்க, அதனால தான் நம்ம தெரிய வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஈதுடைய மெயின் நோக்கம் வந்து நம்ம ஈது பல தரப்பட்ட இதில் கொண்டாடி இருப்போம். ஒரு நாள் திங்கக்கிழமை, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி கொண்டாடி இருப்போம். இது பல இதில் பிளேஸில் நம்ம இருப்போம். இது வந்து ஒரு நல்ல ஒரு இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். கண்டிப்பாக, நிச்சயமாக. நம்ம கேதரிங் பண்ணி ஒரு நம்மளுடைய மகிழ்ச்சியில் ஈதுடைய அந்த விசேஷத்தை நம்ம வந்து ஒருவரோட பரிமாறிக்கிறது ரொம்ப சந்தோஷம். இங்கே பார்க்கக்கூடிய இந்த சிஸ்மா வந்து இன்னும் மேலும் வளர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய மக்கள் நம்ம தமிழ் மக்களுடைய இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கேதரிங் பண்ணி இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும்னு என்னுடைய நிச்சயமாக செய்வோம். 3 கரெக்டாக பதில் சொன்னால் என்ன ப்ரைஸ் தருவியா? இன்னொரு சாப்பாடு தருவோம் இன்ஷா அல்லாஹ். சாப்பாடு தருவீங்களா? சரி கேளுங்க. என் பேர் வந்து அஹமது அப்துல் காதர். அடுத்த கேள்வி என்ன? எத்தனை வருஷமாக ஆஸ்திரேலியா? எத்தனை வருஷமாவா? கொஞ்சம் வருஷமாக தான், ஒரு 20 வருஷமாக இருக்கிறோம். அப்புறம் எனக்கு ஈத் செய்தி, ஈத் வாழ்த்துக்கள். செய்தியா? அல்ஹம்துலில்லாஹ், ஈத் முபாரக். சிஸ்மா சார்பா அதிராம்பட்டினம் மற்றும் சிட்னியில் வாழும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஈது போச்சு. இந்த கேதரிங் வந்து எல்லா மக்களையும் சந்திக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் சந்தித்ததில். மென்மேலும் இன்ஷா அல்லாஹ் எல்லா வருடங்களையும் இந்த மாதிரி கேதரிங்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சித்திக்கு. நான் இங்கே ஒரு கொஞ்சம் வருஷமாக இருக்கிறேன். இங்கே எல்லாருக்கும் ஈத் முபாரக். எல்லாம் இன்றைக்கி எல்லோரையும் சிஸ்மாவில் வந்து இன்றைக்கி எல்லோரையும் சந்தித்து சாப்பிட்டது எல்லாம் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். என் பேர் அதிரை ஹாலிது. ஏன்னா நான் வந்து 97லேருந்து இருக்கேன். 28 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஈது செய்தால் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், இறைவனுக்கு அடிபணிந்து இருக்கணும், சமுதாயத்துக்கு நம்ம ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கணும் கடைசி வரையும். அதுதான் இன்ஷா அல்லாஹ். வேறு என்ன? நீங்கள் இம்ரான் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது இம்ரான். நான் வந்து 2009லேருந்து இருக்கேன். ஒரு 15 வருஷம். ப்ளஸ் இந்த ஈதுங்கிறது நம்ம அந்த நோன்பு பெருநாளில் நமக்கு அந்த 30 நாள் நோன்பு பிடிச்சி அதை அந்த சில தியாகங்கள்லாம் பண்ணி நம்ம நன்மைகள் தீமைகள் அதையெல்லாம் நம்ம இது பண்ணி அந்த ஒரு வெளிப்பாடு தான் இந்த நோன்பு பெருநாள். அந்த இதை வந்து ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுறோம். இப்போ நாங்கள் அதிராமண்ண மக்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ இதே அதிராமண்ணமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சொந்தக்காரங்கள் குடும்பத்தர் எல்லாரையும் போய் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. இது எல்லோரும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறனால இது ஒரு நாளை சூஸ் பண்ணி நாங்கள் ஒரு கேதரிங்காக பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம். எல்லோரும் வந்ததுக்கு சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது இசாக்கு. நான் வந்து 2004லேருந்து டில் நவ் 21 வருஷமாக இருக்கிறேன். வந்து நோன்பு வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எல்லோரும் ஈது பெருநாளை சிறப்பாக கொண்டாட்டோம். இதை வந்து திருப்பி வந்து அதிரி கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டிலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து சிஸ்மா வந்து நியர்லி 15 இயர்ஸாக செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது அதிராம்பட்டினத்துக்கு மட்டும் சொந்தம் இல்லை, மோஸ்ட்லி எல்லா தமிழ் மக்களும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஈது ப்ரோக்ராம், அந்த ஹஜ்ஜி பெருநாள் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது மக்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. ஏன்டா வெளியூருக்கு முந்தி ஊரில் கேட்பாங்க, நீங்கள் ஏன் ஆஸ்திரேலியா போறீங்களா, நம்ம ஆளுக்கு இருக்கிறாங்களா, வந்து நான் ஹலால் ஃபுட்டு கிடைக்குமா, வந்து எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பயப்படுவாங்க. ஆனால் இந்த ஊரில் வந்தவொடனே வந்து எல்லாமே கிடைக்கிது. ஆனால் சிஸ்மாங்கிறது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. பயப்படாமல் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றாங்க, நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, நமக்குன்னு ஒரு செக்யூரிட்டி பேக்ரவுண்ட் இருக்குங்கிறது வந்து சிஸ்மா வந்து மோர் ஸ்ட்ரென்த்து ஃபார் தமிழ் பீப்புள் அண்ட் அதிரே அண்டு சம்சுசா சங்க மக்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பேர் வந்து ரயீஸ். நான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு கடந்த 17 வருடங்களாக இருக்கிறேன். என்னுடைய ஈது மெசேஜ் என்னென்னா, எல்லாருமே வந்து என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஒரு 2 நாட்கள், அதாவது ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதா 2 டைம்லேயும் கட்டாயமாக வந்து கேதர் பண்ணுங்கள். நம்ம வெளிநாட்டில் பல மைல்கள் கடந்து நம்ம தாய்நாட்டை விட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த கேதரிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த கல்ச்சுரல் சேஞ்சஸ் இருக்கிறனால இந்த மாதிரி கேதரிங்னால தான் அவங்களுக்கு வந்து இந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ப்ராப்ளம், ஐடென்டிட்டி க்ரைசிஸ்லாம் வராது. நம்மை சார்ந்த மக்கள், நம்மளுடைய மொழியை பேசக்கூடிய மக்கள் கூட இருக்கும்போது தான் நம்மை பற்றி நமக்கு ஒரு பெருமை வரும். நம்ம கல்ச்சருக்கு வந்து இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நம்ம மொழி வந்து சிறந்த மொழி, நம்மளுடைய கம்யூனிட்டி சிறந்த கம்யூனிட்டிங்கிற ஃபீலிங் வரும். அதனால தான் என்ன தான் நம்ம அசிமுலேட் ஆனால் கூட, மற்ற கல்ச்சரோட அசிமுலேட் ஆகி அவங்களோட ஒரு உறவு வச்சுக்கிட்டா கூட அவங்க கல்ச்சரை நம்ம ஏற்றுக்க முடியாது, அப்படி தானே? அப்போ இந்த மாதிரி கேதரிங் தான் நமக்கு நம்ம கல்ச்சரை பற்றி ஒரு பெருமைக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன்.
சிஸ்மாவுடைய கேதரிங் சிஸ்மாவுடைய கேதரிங் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக அந்த என்ன பண்ணணும்னு நான் சொன்னனோ எக்ஸாம்பிள். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். என் பேர் ரிஸ்வான் பாஷா. நான் ஆஸ்திரேலியாவில் வந்து 11 இயர்ஸாக இருக்கிறேன். அண்டு எனக்கு ஒரு ஒய்ஃபு 3 பசங்க இப்போதைக்கு. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் பீயிங் பார்ட் ஆஃப் சிஸ்மா இஸ் வெரி குட். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் தே ஹவ் பீன் டூயிங் very good initiatives, Islamic and non-Islamic things like blood drive எல்லாமே, and very happy to be part of the group. Inshallah may Allah make it easy for the group to and accept all their efforts in this Ramadan. Ameen. Jazakallah khair. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். என் பேர் மதனி பாஷா. நான் ஆஸ்திரேலியாவில் 47 வருஷமாக இருக்கிறேன். இந்த சிஸ்மா குரூப்பில் வந்துட்டு சில வருஷமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு அமைப்பு, அப்புறம் இஸ்லாமிய வாழ்க்கை சரியாக நடக்கணுங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். இப்போ ரிதுவான் பாஷா சொன்ன மாதிரி எதிர்காலத்துலேயும் இந்த அமைப்பு வந்துட்டு நல்லபடியாக நடந்து சமூகத்துக்கு ஒரு சேவைங்கிற அளவில் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நம்ம கூட சிஸ்மாவுடைய பிரசிடெண்ட் இத்ரீஸ் காக்கா நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட சிஸ்மா பற்றியும் இந்த ஈத் கேதரிங் பற்றியும் சிஸ்மாவுடைய ஃப்யூச்சர் பிளானிங் பற்றியும் நம்ம விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபேமிலியோட 2003 எல்லாம் வந்தோம். ஆல்மோஸ்ட் 21 வருஷம் ஆச்சு. இப்போது சிஸ்மா இப்போது நம்ம 2018 ஆக்சுவலாக அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆனால் சிஸ்மா துவங்கினது கிட்டத்தட்ட 13-14 வருஷம் ஆயிடுச்சு. அது நம்ம ஆரம்பித்த காரணம் நம்ம ஊர்லேருந்து குடிபெயர்ந்து இங்கே இது ஆஸ்திரேலியாவை சொந்தமாக்கிக்கிட்ட நம்ம மக்களுக்காக சரி மெயினாக ஒரு கேதரிங் வேறு ஆர்கனைசேஷன்லாம் இருந்துச்சு. பட் நம்ம சொந்தங்கள் கேதர் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் வேணும். ப்ளஸ் ஊர் தொடர்பு இருக்கணும், ஊரில் உள்ளதெல்லாம் நம்ம ஊரில் உள்ள தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது. அது சும்மா சாதாரணமாக ஆரம்பித்து ஆனுவல் கேதரிங் அந்த மாதிரி செஞ்சிகிட்டு இருந்தோம். அப்புறம் 2018 அப்புறம் தான் ஓரளவுக்கு அடுத்த கட்டம் போகலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா மக்கள் எக்ஸ்ட்ரா வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஊர்லேருந்து நம்ம மக்கள் வர்றாங்க. ஸோ மேலும் வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இப்போது நடந்துகிட்ருக்குது. எனக்கு முன்னாடி பல நிர்வாகிகள் இருந்தாங்க. சிஸ்மா அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம ஒரு 2 வருஷமாக டேக் ஓவர் பண்ணிட்டு நடத்திட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல டெம்ப்ளேட் போட்டு ஒரு இப்போ க்ளீனப் ஆஸ்திரேலியா, இங்கே நம்ம ஆஸ்திரேலியாவில் ஒரு பாப்புலர் ஈவெண்ட்டு எல்லா கம்யூனிட்டிஸும் செய்கிறது. அதே மாதிரி ஒரு ஆனுவல் கேதரிங்கு ஒரு வருஷம் ஒரு குர்பான் ஈவெண்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம இப்போ ஃப்யூச்சர் பிளான்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து அல்ஹம்துலில்லாஹ் நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் 2 இயர்ஸாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு புதுசாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சின்னு ஆரம்பித்து மக்களுக்கு இடையில் நல்ல ஒரு வரவேற்பு அது கிடச்சிருக்குது. அதை விட இப்போ முக்கியமாக பிளட் டொனேஷன் ஆரம்பிச்சிருக்கிறோம். லாஸ்ட் இயர்லேருந்து பிளட் டொனேஷன் ஆரம்பித்து வருஷத்துக்கு 2ஆக செய்கிற மாதிரி மாஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு ஆதரவு கிடச்சிருக்குது. அது இல்லாமல் தமிழ் கிளாஸு, நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு உள்ள தமிழ் கிளாஸு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதே மாதிரி நிறைய ஒரு மெடிக்கல் செமினார் பண்ணோம். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய அது மாதிரி செமினார் பண்ணுற இது இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. ஹெல்த் செமினாரோ இல்லைன்னா பல மாதிரி ஐடியாஸ் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்போது சிஸ்மாவோட கோல்ஸு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் வைடர் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக யங்ஸ்டர்ஸ்க்கு போக என்ன செய்யலாம் அப்படின்றது தான் இந்த தமிழ் கிளாஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள். க்ளீனப் ஆஸ்திரேலியா ஈவெண்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். இது நம்ம சின்ன குறுகிய வட்டத்திலே இருக்காமல் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஓப்பன் பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் வெளி மக்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களும் பெரிய ஆதரவு கொடுத்து இப்போ ஒவ்வொரு கேதரிங்கும் மாஷா அல்லாஹ் நம்ம 70-80 பேருந்து இருந்த கேதரிங்கு இப்போ எல்லாம் 200, 250, 300 பேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். எல்லாருக்கும் ஈத் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் கொஞ்சம் வெளியூரில் இருந்தேன், சந்திக்க முடியல. எல்லாருக்கும் ஈத் பெருநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். விளக்கமாகவே எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷேக் முகமது தானேஷ். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு.
நம்ம நண்பர் நயனா காக்கா அவங்க மூலமாக தான் சிஸ்மாவை பற்றி தெரியும். சிஸ்மாவில் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி ஈதோடைய கேதரிங் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. இந்த கேதரிங் மட்டும் இல்லை, இன்னும் பல ஆக்டிவிட்டிஸ் சிஸ்மாவில் பண்ணுறாங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட் அண்ட் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். My name is Tanvir. I'm here in Sydney from past 3 years. I got connected with SISMA from last year onwards, and it's wonderful coming together as a community. And it was a fantastic day today. We had a very good arrangement here, and yeah, I think let's continue to do it every year and prosper as a community. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ரியாஸ். ஸோ நான் ஹாரிஸ் பார்க்கில் இருக்கேன். ஸோ ரீசெண்டாக நான் 2 இயர்ஸாக இங்கே இருக்கேன். இப்போ தான் ரீசெண்ட்லி மேரிட், ஒய்ஃபை கூப்பிட்டு இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருக்கோம். மாஷா அல்லாஹ், வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ எல்லாருக்கும் ஈத் முபாரக். இன்னைக்கு சிஸ்மாக்கு ஃப்ரெண்டு மூலிமா தெரிஞ்சு தனிஷ் மூலிமா தெரிஞ்சது. ஸோ இன்ஷால்லா மஷாலா ஃபுட் வாஸ் வெரி குட். ஸோ நல்லா இருந்தது, எல்லாம் சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் நடக்கிற எல்லா ஈவெண்ட்லையும் இன்ஷால்லா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மூர் மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஈத் கேதரிங்காக எங்கள் சிஸ்மா சார்பாக நடக்கக்கூடிய ஈத் கேதரிங்காக வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசுவோம். ஜுபேர் காக்கா, ஆமாம் ஜுபேர் காக்காட்டேருந்து ஆரம்பிப்போம். என்னம்மா சொல்லுங்க சலாம் சொல்லுங்க. கட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். சொல்லுங்கள். ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு. அலைக்கும் அஸ்ஸலாம். எவ்வளோ நாளாக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க? நீங்கள் 5 வருஷமாக இருக்கிறேன். மாஷா அல்லாஹ். இன்றைக்கி ஈத் கேதரிங் எப்படி போச்சு? ஈத் கேதரிங் ரொம்ப நல்லா பண்ணுச்சு. இதேமாரி எல்லா வருஷமும் நடக்கணும். அடுத்ததான் நம்ம பிரதர் இலியாஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நாங்கள் ஒரு 5 வருஷமாக இருக்கிறோம். கதிரி அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சு ஊர் மக்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நான் இப்போ 9 மாதம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி சாப்பாடு பிரியாணி நம்ம ஊர் கலரி சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இதை எல்லாருக்கும் சப்ளை பண்ணது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னொன்று குழந்தைங்களுக்கும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, விளாடுறதுக்கு எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு இதாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஊரில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் எல்லோரும் இதே மாதிரி குறிப்பாக துபாயில் இந்த மாதிரி எல்லோரும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கெட் டுகெதர் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி ஊர்லேயும் எல்லோரும் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சேர்ந்து எல்லாம் ஒன்றா இது பண்ணால் நல்லாயிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம பிரதர் முபீன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க? இன்னைக்கு கேதரிங் எப்படி போச்சு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. இப்போ தான் 1 வருஷம் ஆகுது. எல்லாரையும் ஒரு அதரமணத்தில் உள்ள ஃபீலே ஒரு தனி இதாக இருந்துச்சு. இன்ஷால்லா இதே மாதிரி எப்போதும் நடக்கணும். அதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம பிரதர் இம்ரான் இருக்காங்க, பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ நாள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க? இன்றைக்கி ஈத் கேதரிங் எப்படி போச்சு? அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு 2 வருஷமாக இருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. இதோட எனக்கு 3ஆவது தடவை கலந்துக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வகையில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம பிரதர் ஃபைசல் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் 3 வருஷமாக இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே ஒரு சந்தோஷம் வருது ஆஸ்திரேலியாவில். அல்ஹம்துலில்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம பிரதர் அப்துல்லா. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். சொல்லுங்கள் அப்துல்லா, இங்கே எவ்வளோ நாள் ஆச்சு? இன்றைக்கி கேதரிங் எப்படி போச்சு? அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வேலைக்கு மத்தியில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி ஒரு ஒன்று கூடுறது வந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இது ஒரு மைண்டு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இது மாதிரி அதிகமாக நம்ம இன்ஷாஅல்லாஹ் ஒன்று கூடி இன்ஷாஅல்லாஹ் நல்லபடியாக இருக்கும். இன்ஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம பிரதர் சையத் இருக்காங்க, பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க? ஆஸ்திரேலியாவில் 2 வருஷமாக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சந்தோஷமாக இருக்குது. நம்ம மக்கள் எல்லாம் கூடி இந்த மாதிரி ஒரு ஈத் டைமிங்கில் இந்த மாதிரி நல்லா கூடி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம பிரதர் ரிஃபா இருக்காங்க, ரிஃபாயிட்ட பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுங்கள் ரிஃபா, நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? எப்படி இன்றைக்கி ஈத் கேதரிங் எப்படி போச்சு? நான் 2 வருஷமாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர் மக்களும் நம்ம தமிழ் சார்ந்த மக்களை பார்த்து அவங்களோட கொஞ்சம் கலகலப்பாக பேசி சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்ஷால்லா இந்த சிஸ்மா இதை ஆர்கனைஸ் பண்ண சிஸ்மாவுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.
ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம பிரதர் ஷமீர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நான் வந்து இங்கே 2 வருஷமாக இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இங்கே சிஸ்மா இது பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே எல்லாம் நம்ம ஊர் மக்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்து ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி எல்லா வருஷமும் நடக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். நிச்சயமா துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து நம்ம பிரதர் இப்ராஹிம், மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சொல்லுமா இப்ராஹிம், நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? 5 மாதம் ஆகுது நான் வந்து. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம சந்தோஷம். இன்னைக்கு எப்படி கேதரிங் எப்படி இருந்துச்சு? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக இருந்தது. நான் சவுதியில் இருந்திருக்கிறேன், இந்த மாதிரி கூட நான் அவங்க பண்ணது கிடையாது. ஆனால் இது எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வைப்போம், கலந்துக்கோங்க நிச்சயமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். ரஃபீக். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நடந்த கேதரிங் வெரி சூப்பர். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாதிரியே போயிட்டுருக்கு. நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன் என்னன்னாக்கா ரொம்ப என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ மக்கள் அதிகமாகிட்டாங்க. நம்ம ஊர் மொஹல்லாவாசிகள் அதிகம். ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் மொஹல்லாவாசி அதிகம் கிட்டத்தட்ட வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாலிபால் ஆட போகிறோம். ஏன்னா இப்போ கேதரிங்கில் வாலிபால், ஃபுட்பால் பசங்க எல்லாம் புது பசங்க நம்ம சைடில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சைடில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அடுத்தடுத்த வருஷம்னா இது மாதிரி பண்ணலாம். இன்னும் மக்கள் வரதான் போகிறாங்க நம்ம ஊர் பசங்க. ஏன்னா இங்கே நிறையா வந்த புதுசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, கிட்டத்தட்ட 2 பேர் தான் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஈத் முபாரக். முக்கியமாக எங்கள் அம்மா பாப்பாவுக்கு ஈத் முபாரக். இதில் பார்ப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா என் குடும்பத்தில் என் கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் பாஸ்னியா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒரு 5 வருஷமாக இருக்கேன். சிஸ்மாவுடைய ப்ரோக்ராம் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப மனநிறைவான நிகழ்ச்சியாக தான் இருக்குது. அதில் பெருநாள் சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதில் பெண்களுக்கு தனியாக சில விஷயங்கள் விளையாட்டுகள் அது இது வச்சு ரொம்ப அவங்களே என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரி எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி இந்த வீடியோ வந்து பார்க்கக்கூடிய என்னுடைய தாய்க்கு ரொம்ப வாழ்த்து செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா ஈத் முபாரக் சொல்லுங்க. ஈத் முபாரக். மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ராஜிக் பாய். நான் வந்து 8 வருஷம் ஆச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்மா நல்லபடியாக வருஷம் இது நடத்திட்டு இருக்காங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அவங்க நல்லா சிறப்பாக நடக்கண்டு துவா செய்கிறோம். நாங்கள் இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம். ஊரில் உள்ளவங்களுக்கும் என்னுடைய ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். பேர் தமீம். ஆல்மோஸ்ட் 2 years in Australia. Gathering was really good and நல்ல ஆர்கனைசிங் committee. They done fantastic. Yeah. Alhamdulillah. Thanks. ஊர்ல இருக்கக்கூடிய உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஈத் மெசேஜ் அல்லது ஈத் விஷ், ஈத் greetings. எங்க ஊர்க்காரங்க இந்த இது பார்க்க மாட்டாங்க, பட் ஸ்டில் for all the Muslims around, ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க என்ன ஊர்னு சொல்லிடுங்க. கீழக்கரை. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அடுத்து நம்ம ரிஸ்வான் பாய்ட்ட போலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எத்தனை வருஷமா ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க? 18-19 years, close to 20 years. 20 வருஷம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். மாஷா அல்லாஹ். அப்புறம் இன்னைக்கு உள்ள கேதரிங் நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க, எப்படி போச்சு? மாஷா அல்லாஹ், இட் வாஸ் வெரி நைஸ். நைஸ் டே. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மாலை பொழுது, நல்ல மக்கள், நல்ல சாப்பாடு, என்ன சொல்கிறது, விளையாட்டு, எல்லாத்துலேயும் வந்து சேர்ந்து இது பண்ணிட்டு. ஸோ மாஷா அல்லாஹ் நம்ம கவிஞரோட சிறந்த பேச்சாளர் அவரோட இட்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் நைஸ் டே. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. வலைக்கும் சலாம் சபாத். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வருஷமாக நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க? 36 வருஷம் இருக்கிறேன். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க சொந்த பந்தங்களுக்கு உறவுகளுக்கு சொல்லக்கூடிய ஈத் வாழ்த்து என்ன? ரொம்ப சந்தோஷங்க. எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதோட நம்மூர் இல்லாமல் வெளியூர்காரங்களையும் சந்தித்தோம். ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் ஹாப்பியாக இது கொண்டாடணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் திருநாள் வாழ்த்துக்கள். இதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரகா. மீரா சாஹிப் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி கூட கேதரிங் எப்படி இருந்தது? அல்ஹம்துலில்லாஹ். 3 months ஆச்சு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து. இங்கே தான் சோஷியல் ஃபேப்ரிக் நல்லா தெரியுது. ஒன் ஆஃப் த சாய்ஸஸ் நான் சிங்கப்பூரில் மூவ் ஆகி வந்ததுக்கு ஒரு ரீசன் வந்து ஃபேமிலி அண்ட் எவ்ரி அதர் பர்சன் ஐ மீட் இஸ் லைக் நான் உனக்கு பெரியப்பா தெரியுமா, சாச்சா தெரியுமா, மாமா தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஃபேமிலியோட இட்ஸ் குட் டு பி பேக் வித் த ஃபேமிலி. அல்ஹம்துலில்லாஹ்.
ஈத் முபாரக். எல்லாம் சேர்ந்துருங்க, ஹாப்பியாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். My name is Tariq. Eid Mubarak. My name is Uwais. Eid Mubarak. My name is Ahmed. Eid Mubarak. My name is Talha and Eid Mubarak. My name is Zaid. Eid Mubarak. My name is Ismail. Eid Mubarak. My name is Farid. Eid Mubarak. My name is Fahim. Eid Mubarak. My name is Talha and Eid Mubarak. MashaAllah. My name is Mawvid. Eid Mubarak. My name is Umar. Eid Mubarak. அஸ்ஸலாமு அலைக்கும். Assalam. Brother Hisham, what's your Eid message and like how was the day today? Yeah, it's been an excellent day so far. We got to meet all family and friends. We played soccer and now we're playing volleyball together. Okay, Jazakallah khair. Brother Abdullah, how are you? Yeah, I'm good, thanks. How are you? Alhamdulillah. So how was the day today? It was a fantastic day today. Yeah. So we are playing volleyball now and we are enjoying it. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் கேதரிங்குடைய ஒரு பகுதியாக நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி வாலிபால் விளையாடுறாங்க. மாஷா அல்லாஹ். ஊரில் இருக்கிற அதே சந்தோஷம், அதே மகிழ்ச்சி. சரியான போட்டி நம்ம அகமது ஜுபேர் காக்கா வந்து சர்வ் பண்ணுறாங்க. இங்கே வாவ், ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு நம்முடைய வாலிபால் மேட்ச்சு. மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு மக்கள் சந்திப்புக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும். இது மாதிரியான நிகழ்ச்சிகள் உலகம் முழுக்க நடக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். என் பேர் முஜிபுர் ரஹ்மான், ஊர் அதிராம்பட்டினம். நான் இங்கே ஒரு 7-8 வருஷமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். நம்ம சொந்தங்கள் எல்லாருக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஈத் முபாரக். நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிது. எங்களுடைய சந்தோஷங்களை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் துவா செய்து கொள்வதற்கு ரொம்ப அருமையான நிகழ்ச்சி அமைஞ்சது. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மன நிறைவாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப அருமையாக செயல்பட்டாங்க. பிள்ளைங்களுக்கு, சிறுவர்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துனீங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதை என்னால் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கணுன்னு இந்த சந்தர்ப்பத்தில் என்னோட ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பங்களிப்பு செய்த எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Assalamu alaikum. Assalam. Alhamdulillah. How was the day today? Good, alhamdulillah. Eid Mubarak. My name is Fadil. The day was good. Played soccer with the boys. My name is Hassan. MashaAllah. Jazakallah khair. சிஸ்மா நடத்திய ஈத் கெட் டுகெதர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. அந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கும் மக்களெல்லாம் ஒன்று கூடுவதற்கும் முதுகெலும்பாக இருந்தது சிஸ்மாவுடைய தன்னார்வலர்கள். அதை முன்னின்று நடத்தினது வந்து சமையலில் பெரும் பங்கு வகித்து அவங்க முழுக்க சமையல் செய்து நம்ம மக்களெல்லாம் சந்தோஷப்படுத்தின அந்த டீமை நம்ம கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்போம் இந்த ஓவரால் நிகழ்ச்சியுடைய சம்மரியும், எப்படி சமையல் ஏற்பாடு பண்ணாங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கிற விவரத்தை நம்ம 3 பேரும் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது நான் வந்து 36 வருஷம் ஆகுது. நான் வந்த டயத்துலலாம் எல்லோரும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஆளுக்கு தான் இருந்தோம். அப்போது ஒவ்வொரு ஆளையும் சந்திக்க கூட அவ்வளோ வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. கடந்த 15 வருஷமாக தான் ஒரு சிஸ்மான்னு ஒரு இது ஆரம்பித்து எல்லோரும் கெட் டுகெதர் வச்சோம், குர்பானி இது வைக்கிறோம். நல்லா ரொம்ப விசேஷமாக இருக்குது. நாங்கள் இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடமும் ஒரு 25 கிலோமீட்ரு இருந்தாலும் நான் அங்கேருந்து வந்திருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த சமையல்களில் வந்து நெய்னா ஹாலிது நான் எல்லாருமா சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுக்குறோம். காசுலாம் இல்லை, நாங்கள் ஃப்ரீயாக தான் செஞ்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சு. நம்ம ஊர் அல்லாத ஆட்கள், நல்லா வெளியூர் ஜனங்களும் அதிகம் வந்தாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் நல்லா இருந்துச்சு. எல்லாம் சொன்னாங்க. மெயினாக அந்த சாப்பாடாக நல்லா அருமையான சாப்பாடாக இருந்துச்சு. இதே மாதிரி அதிராம்பட்டினத்தில் இது மாதிரிலாம் சாப்பிட்றீங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள்லாம் அதிகம் இல்லாமல் இருக்குது, வெளியூர் ஜனங்கள்லாம் சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு இதெல்லாம் பழகி போனதுனால எங்களுக்கு ஒரு பெருசாக தெரியலை. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்போ நைனா சொல்லுவாங்க. சமையல் தான் இதில் ரொம்ப டாப்புன்னு மொத்த நிகழ்ச்சியிலையும். அது வந்து நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க, எத்தனை ஹெட்கவுண்ட் எதிர்பார்த்தீங்க, அதே ஹெட்கவுண்ட் வந்ததா? அப்புறம் வந்து இதில் ஸ்வீட் சமைச்ச அஹமது ஜுபேர் காக்கா அவங்களும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதை பற்றியும் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இதில் சமையல் விஷயம் எப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம ஊருக்கு. ஏண்டாக்கா இது வந்து அனுபவம் நிறைய இருக்குது. சாதாரணமாக ஜமாத்துக்கு ஊரில் ஹெல்ப் பண்ணுறது, சின்ன மர்கஸில் போய் ஹெல்ப் பண்ணுறது, வாலண்டியர்ஸாக போய் இது பண்ணுறது. ரெண்டாவது சவுதியில் 25 வருஷமாக இருந்ததுனால இது ஒரு சாதாரண ஒரு மேட்டராக நமக்கு தெரிஞ்சிச்சு.
அதே மாதிரி வந்து இந்த டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி டயத்தை ஒதுக்கி செய்கிறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் ஃபேமிலி மேலே இருக்கிறாங்க, அந்தந்த நேரத்துக்கு வரணும், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. ஓபன் வந்து முக்கியமான ஒரு நம்ம அதிராமட்டத்துக்கு வந்து ஒரு தலைநகரம் மாதிரி. அதனால எல்லா வசதிகளும் இங்கே இருக்கிறாங்க, பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்தித்து பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு ஆளை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் வந்து பேச்சுலர்ஸு ஃபேமிலின்ட்டு பாகுபாடு இல்லாமல் எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடியுது. ஒத்துழைப்பு அவசியம். இதில் ஒத்துழைப்பு வந்து எல்லா மக்களுமே நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வெங்காயம் வெட்டிட்டு வருது, ஒரு ஆள் தக்காளியை வெட்டிட்டு வருது, ஒரு ஆள் கறி வாங்குறதுக்கு வருது, ஒரு ஆள் சட்டையை கழுவுது, எல்லாமே ஆர்வத்தோடு செய்கிறாங்க. இந்த விஷயம் செய்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு. அதே மாதிரி அஹமது ஜுபேராக்கு நைட்டு ஸ்வீட் செஞ்சாங்க, இந்த தக்காளி எல்லா மசாலா அழகான ஸ்வீட் செஞ்சாங்க. ஹாலிது நானும் போய் நைட்டே போய் சட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். ஒவ்வொரு 20 கிலோமீட்டர்லேருந்து அங்கேருந்து 7-8 மணிக்கெல்லாம் வெள்ளமே வந்துட்டாங்க காக்கா. இப்போ ஹாலிது வீட்டில் வச்சு செஞ்சோம். ஒரு 200-250 பேருக்கு இன்றைக்கி மசாலா சாப்பாடு செஞ்சோம். எந்த குறையும் இல்லை, எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். ஏண்டாக்கா இதில் அனுபவங்கள் இருக்கிறதுனால ஈஸியாகிது, எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க. அதை விட மெயின் என்னண்டாக்கா அந்த டீ கரெக்டாக நம்ம அசருக்கு தொழுவ நேரத்துக்கு ஒரு டீ கொடுத்தோம்ல, அந்த டீ டாப்பாக போயிடுச்சு, பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வருஷம் இதை இன்ஷா அல்லாஹ் தொய்வு இல்லாமல் நடத்தணும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இப்போ ஹாலித் மாமாட்ட பேசுகிறோம். ஓவரால் உங்களுடைய இன்றைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சமையல் மக்களுடைய ஃபீட்பேக் என்ன இருந்தது சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மும்சலியாக சொன்னால் 15 வருஷம் இருந்து 15 வருஷம், ஆமாம் 18 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம்ஸ் தமிழ்நாடு முஸ்லீம் அசோசியேஷனில் வந்து நம்ம தான் ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருந்தோம். அதுலேருந்து நல்லபடியாக எல்லாருக்கும் சேவைகள் பண்ணியிருக்கோம். இப்போ அதிராமட்டம் பெரிய குரூப் ஆன பிறகு நம்ம பண்ணுறோம். இது மெயினாக என்னென்னாக்கா பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு கிஃப்ட் பேக் கொடுத்தோம். அதில் வந்து ரொம்ப ஹாப்பி அவங்கெல்லாம். அதே மாதிரி குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தாங்க பிள்ளைகளுக்கு, அது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. நம்ம மச்சான் ஜாவித் வீட்டில் ஸ்வீட் பண்ணோம் நேற்று அன்றைக்கி. அதனால் எல்லோரும் நைட்டே வந்து 7-8 பேருக்கு வந்து ஃப்ரூட் அரைச்சி கொடுத்து அது வந்து அது 12 மணி நேரம் ஓடுச்சு. ஏன்னா ஒரு 2-3 நாளாக வந்து எல்லாருமே நம்ம வீட்டுக்கு விசேஷம் பண்ணுற மாதிரியே பொறுப்பாக எல்லாம் பண்ணாங்க. ஒரு பெரிய ஹாப்பி தான், யாருமே சடைக்கலை. இப்போ கூட சரப்ஜாக்கா ஃபேமிலி அவர் பெரிய காரை கொண்டு வந்து 3 சட்டி 4 சட்டி எடுத்து கொண்டு வந்து விட்டாங்க. எல்லாமே தயக்கமே இல்லாமல் உடனே வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இனி அடுத்த நிகழ்வு வந்து நம்ம ஹஜ்ஜி நாளைக்கு வந்து குர்பான் கொடுக்குறோம். எப்படின்னாக்கா ஏழைகளுடைய உலகத்தில் உள்ள அடுத்த கண்ட்ரிகளில் உள்ளவங்களுக்கு, உதாரண பலஸ்டைனு காசா, அவங்களுக்குள்ள வந்து ஆடு உள்ள காசுகளை அனுப்பி விட்ருவோம், அங்கே அறுத்துருவாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 6-7 ஆடை அறுத்து இங்கே சொந்த பந்தங்களுக்கு டொனேட் பண்ணவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வந்து இதை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இதை விட பெரிய அளவுக்கு பண்ணுறதுக்கு தயாரிக்கிறோம். எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் சொந்தமாக செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். பெண்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதா எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நிச்சயமாக துவா செய்வோம். இத்துடன் இதை முடித்துக்கொள்வோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பின் உறவுகளே, எந்தன் சொந்தங்களே, இந்நாளில் நான் கூறும் பெருநாள் வாழ்த்துக்களே. அன்பின் உறவுகளே, எந்தன் சொந்தங்களே, இந்நாளில் நான் கூறும் பெருநாள் வாழ்த்துக்களே.